போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் நம் நேயர்களுடைய பயனுக்காக பல காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குடும்ப ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம், ஒரு குடும்ப ஜனங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டைகளுக்கான தீர்வு, ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவுக்கான தீர்வு, இது எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பேசுவோமே. சரி, கணவன் மனைவி இணைந்து இருக்கிறதே பெருசாக இருக்குது. ஒரு குடும்பங்கிறது 3 அண்ணன் தம்பிங்க, 2 சகோதரிங்க, எல்லாரும் பெரிய குடும்பமாக இருக்கிற இடத்துல ஒரு இணக்கம் இருக்கிறது இன்றைய நடைமுறை காலத்தில் சாத்தியமில்லாத சில வழிகளாக இருக்குது இல்லையா? இதற்கு என்ன ஒரு தீர்வு வேணும்? எதனால் என்னுடைய குடும்பத்தில் இணக்கம் இல்லை அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம ஜாதகமெல்லாம் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்கும்போது முதல்ல என்ன நடக்குது? நம்முடைய பர்சனல், என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சுட்டு என்னுடைய ஒரு தனிநபரனுடைய ஜாதகத்தில் எனக்கு என்ன திசா புத்தி நடக்குது, கோல்சார பலன் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து பலன் எடுத்துருவோம். ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து பார்க்கணுன்னா என்னுடைய சகோதர வழிகளையும் சகோதரி வழிகளையும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு குடும்பத்திற்கான பிரசன்னம் பார்க்கணுன்னா பிரசன்ன முறை தான் ரொம்ப சுலபமான வழிமுறைகளை காட்டும். பிரசன்னத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. கேரள பிரசன்னத்தில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சொர்ண ஆருட பிரசன்னம், பல வழிமுறைகள் இருக்குது. குடும்பத்திற்காக வைக்கக்கூடிய பிரசன்னத்தில் அந்த குடும்ப ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழியாக இந்த கேரள சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் அற்புதமான பயன்பாடாக இருக்குது. 26, 27, 28 இந்த தேதியில் நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள பிரசன்னத்தை ஒரு பாடமாக நடத்துகிறோம். 3 நாட்கள் நேரடியான வகுப்பு. நேரடி வகுப்பில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளலாம். அதே போல் பிரசன்னம் பார்க்கறதுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.